ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இது பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் பூக்கள் பற்றி ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாங்க. அதுவும் இந்த ஜினியா பற்றி அப்படின்றது இதுதான் மெயின் வீடியோவாக இருக்கும், ஃபஸ்ட்டு மெயின் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஜினியாவில் 2 வெரைட்டி இருக்குங்க, சிங்கிள் பெட்டல், மல்டி பெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிங்கிள் பெட்டல் வெரைட்டிங்க. சிங்கிள் பெட்டல் அப்படின்னா ஒரு லேயர் மட்டும் இருக்கிறத சிங்கிள் பெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதில் நம்மக்கிட்ட ஒரு 3 கலர்ஸ் மட்டும் இருக்குங்க. ஒயிட்டு, லாவெண்டரில் பிங்க் கலந்த மாதிரி ஒன்று, பிங்க் ஷேடு ஒன்றுங்க, 2 கலர் இருக்குது. அதே மாதிரி மல்டி பெட்டல்லையுமே அந்த 3 கலருமே அவைலபிளில் இருக்குங்க. மல்டி பெட்டல் அப்படின்றது இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து மல்டி பெட்டல் அப்படின்னு சொல்லுவோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு லேயர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு டைம் நீங்கள் இதை வாங்கிட்டீங்க, பிளான்ட்டை சேகரிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு நீங்களே இது பண்ணிக்கலாம். இந்த பூக்களில் இருந்துமே பூக்களில் இருந்து தாங்க விதை எடுக்க முடியும். அது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. இது வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க. போட்டு 2-3 டேஸில் வந்து முளைப்பு வந்துடுங்க. அதே மாதிரி 1-1.5 மாதத்துக்குள்ளே பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நிறையா வந்து பூச்சிகள், அதாவது பூச்சி அப்படின்னா தேனீக்களும் பட்டாம்பூச்சியும் நிறையா வந்து இதை வந்து அட்ராக்ட் பண்ணுதுங்க. அதனால் உங்களுக்கு பாலினேஷனுக்குமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பூக்களை பெருசாக விரும்ப மாட்டாங்க. காய்கறி தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க அதோட ஓரங்களில் இதை போட்டிங்கன்னா பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.